நம்ம வாழ்க்கையில நெறைய பேருக்கு நெறைய உதவி எதிர்பார்க்காம தான் செய்வோம். ஸோ, அந்த எதிர்பார்க்காம செய்யக்கூடிய உதவி நமக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டா அமைஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி எதிர்பார்க்காம செஞ்ச உதவி இவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டா அமைஞ்சிருக்கு. ஸோ, அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கதை ஒரு சினிமா கதை கிடையாது. இது நம்ம பக்கத்து வீட்ல நடந்த மாதிரி இருக்கிற ஒரு கதை தான். சாதாரணமான மனுஷனோட வாழ்க்கை கதை. இந்த கதைய கேட்கும்போது நீங்க சிரிக்கலாம், அழுகலாம், இல்ல ஒரு நிமிஷம் அமைதியா யோசிக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மா சொல்றேன். இந்த கதையோட எண்டுல உங்க மனச டச் பண்ற மாரி ஒரு ஃபீல் கண்டிப்பா வரும். ரமேஷ்ன்னு ஒரு பையன். அவனுக்கு ஒரு 24 வயசு இருக்கும். சின்ன டவுன் தான். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பழைய வீடு தான் அவனோட வீடு. அப்பா வந்து ஆட்டோ டிரைவரா இருக்காரு. அம்மா வந்து டைலரிங் பண்ணுவாங்க. 3 பேருமே ஒரு சின்ன வீட்ல சில பல கனவுகளோட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு சாதாரணமான குடும்பம் தான். ரமேஷ்ங்கிற பையன் வந்து காலேஜ் முடிச்சுட்டான். டிகிரி கையில தான் இருக்கு. ஆனா வேலை கிடையாது. ஸோ இவன் டெய்லியும் 6 மணிக்கு அலாரம் வச்ச மாரி எந்திரிச்சு, ஒவ்வொரு இன்டர்வியூவா போயிட்டு ஏமாந்து வர்றது தான் இவனுக்கு வேலையா போயிடுச்சு. இப்படி நெறைய இன்டர்வியூ போனதுனால, அவனுக்கே ஒரு டீமோட்டிவ் ஆயிடுச்சு. இவ்வளோ போயும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இனிமே நான் என்னதான் செய்ய? இந்த மோதல்ல என்னதான் குறை? ஏன் என்னை யாருமே எடுக்க மாட்றாங்க? அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ள உருவாச்சு. ஒவ்வொரு டைமும் இன்டர்வியூ போகும்போது, லெட்டர் வாங்கிப்பாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிப்பாங்க. கால் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா பண்ண மாட்டாங்க. இதே தான் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி நடக்க இவன் ரொம்பவே வந்து அப்செட் ஆயிடுறான். நாள் ஆக ஆக வீட்ல கஷ்டமாயிட்டே போகுது. அப்பா ஆட்டோ வந்து சரியில்லாம போயிடுச்சு. ரிப்பேர்ட் ஆயிடுச்சு. அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். வெளிய எதையும் காட்டிக்க மாட்டான். ஸோ இந்த மாரி நாட்கள் போகும்போது அவன் வழக்கம் போல இன்டர்வியூ போயிட்டு ஒரு நாள் வர்றதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. அவன்கிட்ட இருந்த ஃபோனும் பேட்டரி குறைஞ்சு ரொம்ப லோவாயிடுச்சு. பஸ் ஸ்டாப் பக்கத்துல நடந்து போகும்போது அவன் ஒரு உருவத்த பார்த்தான். அதாவது உருவம் மீன்ஸ் ஒரு வயசான தாத்தா வந்து அந்த இடத்துல நிக்கிறாரு பஸ் ஸ்டாப்ல. ஸோ அந்த டைம்ல வந்து மழை பெஞ்சதுனால, அந்த தாத்தா வந்து கை நடுங்கி தண்ணீல நனைஞ்சு ஒரு பஸ் ஸ்டாப் பெஞ்சில வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அந்த முதியவர பார்த்துட்டு இவனுக்கு மனசு கேட்கல. அவருக்கு எதுவும் நம்ம உதவி பண்ணலாமா? இல்ல நம்ம வீட்டுக்கு போலாமா? நமக்கு நேரமும் கிடையாது, காசும் கிடையாது. உதவி பண்றதுக்கு அந்த மாரி ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உருவாகுது. ஆனாலும் அவர விட்டுட்டு போறதற்கு இவனுக்கு மனசு வரல. திரும்பவும் அந்த தாத்தாவ பார்த்தான். அவர் ரொம்ப வீக்கா இருந்தாரு. ஸோ அவன் மனசுக்குள்ள ஒரே தாட் ஓடிட்டே இருக்கு. சரி கேட்போம் அவருக்கு என்னதான் உதவி கேட்குறாரு அப்படிங்கிற மாரி, தாத்தா என்னாச்சு? அப்படிங்கிற அந்த தாத்தா கிட்ட கேட்குறான். அந்த தாத்தா ரொம்ப ஒரு சேடா, அது ரொம்ப கஷ்டமா, எனக்கு சுகர் இருக்குப்பா, டேப்லெட் வந்து முடிஞ்சு போச்சு. நிக்கவே என்னால முடியல அப்படின்னு சொல்றான். அதனால ரமேஷ் ரொம்ப யோசிச்சான். ஐயோ! இந்த நிலைமையில வந்து இவர தனியா விட்டு போ முடியாது. இவருக்கு ஏதாவது நம்ம பண்ணணும். நம்மளால முடிஞ்ச உதவிய பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். பாக்கெட்ல இருந்தது ஒரு ரூ. 300 தான் இருந்துச்சு. ஸோ அத வச்சு அவர எங்கே போகணும்னு கேட்டு ஒரு ஆட்டோவ மறிச்சு அவர வந்து வீட்ல கொண்டு போய் சேர்த்துர்றான். ஸோ உடனே வீட்டுக்கு போனதுமே அந்த தாத்தா அவன பார்த்து, "நீ இல்லாட்டி என் நிலைமை இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்பா? நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்." அந்த மாரி ஒரு வார்த்தைய சொன்னோனே இவனுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. சரி நம்ம தான் நல்ல வேளை நமக்கு ஹெல்ப் பண்ணோம். அந்த மாரி ஏதோ தாட் அவனுக்குள்ள ஒரு ஏதோ பாதிப்ப ஏற்படுத்திருச்சு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க நல்லா இருப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே காலையில வந்து அவன் வழக்கம் போல எந்திரிக்கிறான். இன்டர்வியூ ரெடி ஆகுறான். ஸோ அந்த டைம் பார்த்து வந்து அவனோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. யாருன்னு கேட்குறப்போ, அண்ணா நம்பர்லேருந்து கால் வருது. அவன் ஃபோன் எடுத்து யாருன்னு கேட்குறப்போ, "நீங்க ரமேஷா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஆமா நான் தான். நீங்க யாருன்னு?" கேட்டதுக்கு, "நேத்து ஒருத்தர வந்து நீங்க உதவி பண்ணீங்கல்ல?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஆமா நான் ஒரு பார்த்தேன். ஒரு வயசானவரு." "ஆமாப்பா, அவர் தான் வந்து எங்களோட ஹெச்ஆர். அதாவது எங்க கம்பெனியோட ஹெச்ஆர் அவர் தான். அவர் நைட்டு பூரா வந்து உங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த மாரி சொன்னாருப்பா." அப்படியா கேட்டதும் இவனுக்கு ஒரே ஷாக்கு. ஹெச்ஆரா? பார்க்கறதுக்கு அந்த மாரியே தெரியலையே! அந்த மாரி இவன் தாட்ல மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவன் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாரி அவர் சொன்னாரு, "அந்த பையனுக்கு ஏதாவது உதவி முடிஞ்சா பண்ணுங்க" அப்படின்னு. "உங்களுக்கு ஏதாவது நீட்ஸ் இருந்தா சொல்லுங்க. எங்கே வேலை பார்க்குறீங்க? என்ன என்ன சம்பளம் வாங்குறீங்க?" அந்த மாரி கேட்டப்போ, "இல்ல சார் நான் வேலை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு நம்ம ரமேஷ். "ஒண்ணும் பிரச்சனை இல்ல ரமேஷ். நீங்க வந்து எங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. நாங்க உங்கள எடுத்துக்கிறோம்" அப்படின்னு சொன்ன உடனே வந்து ரமேஷுக்கு சந்தோஷப்படுறதா, இல்ல என்ன பண்றதுன்னே தெரியல. அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செஞ்ச ஒரு உதவி வந்து எனக்கு இப்படி ஒரு அமையும்னு அவன் எதிர்பார்த்தத கூட மாத்திருக்க மாட்டான். ரொம்ப நன்றி சார்ன்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க ஃபோன கீழ வைக்கிறான். ஸோ வச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து அவங்க ஃபேமிலிட்ட, அவங்க அப்பா, அம்மாட்ட சொல்லலாமான்னு யோசிக்கும்போது, நம்ம நெறைய இன்டர்வியூ போயிட்டு ஏமாந்துட்டு வந்திருப்போம். ஸோ இந்த விஷயமும் ஏமாந்துருச்சுன்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ நம்ம எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நாளைக்கு இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டு, அ ஆர்டர் லெட்டரோட கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து சொல்லலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். ஸோ மறுநாள் காலையில அவன் இன்று கிளம்புறான். இன்று அங்கே கம்பெனி போய் அட்டெண்ட் பண்றான். அந்த பெரியவரும் இருக்காரு. இவன பார்த்த உடனே ரொம்ப கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சதுக்கப்புறம் இவனுக்கு கண்லாம் கலங்கிடுச்சு. அவருக்கும் கண்லாம் கலங்குது. "நீ இல்லன்னா நான் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டேன்ப்பா.
ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி தான் இது. நீ செஞ்ச உதவிக்கு கைமாறா நினைக்காத. இது என்னால முடிஞ்ச கூட என்னோட மன ஆறுதல செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைச்சுக்கோ. ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு அவனும் அவன் எதுவுமே பேசல. வாயடிச்சு போய் நிக்கிறான். என்னோட குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கு சார். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஸோ நீங்க இந்த குடுக்குற இந்த வேலை வந்து நான் வேணான்னு சொல்ல முடியாது. எனக்கு கண்டிப்பா வேணும். அந்த மாரி இவனும் சொல்றான். ஸோ ரொம்ப நன்றிப்பா. உனக்கு என்ன உதவினாலும் என்ட்ட கேளு. நான் பண்ணி தரேன். அப்படிங்கிற மாரி அந்த பெரியவர் சொல்றாரு. இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயி, அது மட்டும் இல்லாம உனக்கு எந்த நேரத்திலயும் என்ன உதவினாலும் நீ என்கிட்ட வந்து டைரக்ட்டா வந்து கேளு. நான் உனக்கு பண்ணி தரேன். நீ எதுக்குமே தயக்கப்படாத, கூச்சப்படாத. ஒரு நாள் நானும் உங்க வீட்டுக்கு வரேன். உங்க ஃபேமிலியெல்லாம் நான் மீட் பண்றேன். ஸோ நீ எந்த ஒரு கஷ்டத்துக்கும் ஆளாக மாட்ட. நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லி, நல்ல ஒரு ஆறுதல் வந்து ரமேஷுக்கு குடுக்குறாரு. இதனால ரமேஷ் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறான். இப்படி ஒரு மனுஷனுக்கு நான் உதவி செஞ்சதுல, நான் எந்த ஒரு எதிர்பார்க்காம செஞ்ச உதவி தான். ஆனா இப்படி எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டா அமையும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல சார் அப்படின்னு சொல்லி அவர்ட்டயே சொல்றேன். உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு நல்லதேப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வந்து அவர்ட்ட சொல்லி முடிக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் வீட்ல போய் சொல்றான், இந்த மாரி எனக்கு வேலை குடுக்குறதுக்கு இருக்காங்க. நான் நேத்து ஒரு முதியவர வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து அவருக்கு உதவி பண்ணேன். அவர் தான் வந்து இந்த மாரி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. ஸோ இத கேட்டதுமே அவனோட ரமேஷோட ஃபேமிலி எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சுட்டாங்க. ஓகே நம்மளுடைய கனவெல்லாம் நனவாக போகுது. நம்மளுக்கு கஷ்டமெல்லாம் போக போகுது அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸா ஆயிட்டாங்க. அப்போதான் ரமேஷ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். வாழ்க்கையில பெரிய மிராக்கல்லாம் சத்தம் போட்டு வராது. சில நேரம் ஒரு சின்ன ஹெல்ப்பு, ஒரு சின்ன மனசு, நம்மகிட்ட காசே இல்லைனாலும், நம்மகிட்ட நேரமே இல்லைனாலும், நம்மளால செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் மூலம் நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் அது வருது, வரல. கண்டிப்பா ஏதோ ஒரு நம்ம இக்கட்டான சூழ்நிலைக்கு உதவி பண்ணணும். அந்த மாதிரி. நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடிய உதவி நமக்கு இப்படி ஒரு மாற்றத்த ஏற்படுத்தும்னு யாருமே நெனச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுமே அப்படிதான். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம தான் எல்லாருக்குமே உதவி செய்யணும். நம்மள்ட்ட பணம் இல்லன்னா நம்மளோட நேரத்த குடுக்கலாம். நம்மள்ட்ட நேரம் இல்லன்னா பணத்த குடுக்கலாம். 2மே இல்லன்னா நம்மளுடைய மனது மூலம், நம்முடைய வார்த்தைகள் மூலம் இன்னொருத்தருக்கு உதவி கண்டிப்பா செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள செஞ்சு மத்தவங்களுக்கு உதவுவோம். அது நல்லது வருது, கெட்டது வருது அது விஷயம் கிடையாது. நம்மளால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு செய்வோம்.